Hello, வணக்கம் மக்களே. So welcome to my channel with love Jenifer and நீங்க வந்துட்டு என்னோட சேனலுக்கு இவ்வளவு நாள் கொடுத்து வந்த ஆதரவு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. So நம்ம நிறைய சோப்ஸ் பார்த்தாச்சு, ஷாம்பு பார்த்தாச்சு and இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் எல்லா லேடிஸ்க்கும் and வந்து ஜென்ஸ்க்கும் கூட. இது வந்துட்டு நிறைய பேர் ட்ரை பண்ணி இது ஒர்க் அவுட் ஆகல, இது வந்து நம்ம என்னதான் ஹெர்பல்ல யூஸ் பண்ணாலும் இது வேலைக்கு ஆகாது, கண்டிப்பா இது வந்து நம்ம கெமிக்கல் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய கிவ் அப் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் ஸ்டில் இதையுமே ஹெர்பல்ல பண்ணி நம்மளால நேச்சுரல் இன்கிரிடியன்ஸ் நேச்சுரல் ப்ராடக்ட்டா நம்மளால யூஸ் பண்ண முடியும், கெமிக்கல்ஸ் இல்லாம நம்மளால இந்த ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ண முடியும்னு நான் வந்து உங்களுக்கு சொல்றதுக்காக தான் இந்த ஷோ எஸ்பெஷலி. அண்ட் அது மட்டும் இல்லாம அது என்ன மாதிரி யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணா அது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கறது எல்லாமே சொல்ல போறேன். எஸ், அண்ட் இதுக்கு ஏன் இவ்வளோ பில்டப் கொடுக்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஹேர் டை. ஸோ தட் இஸ் ரியலி வெரி இம்பார்ட்டன்ட். சில பேருக்கு வந்து இளநரைன்னு ஒரு 19-18 வயசு அதுக்கு முன்னாடியிலேருந்தே கூட இருந்திருக்கும். சில பேருக்கு வந்து 30s வந்து இளநரை வர ஆரம்பிச்சிருக்கும், ஐ மீன் நிறை வந்து கிரே ஹேர் வர ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அது வந்துட்டு நம்ம யூஸ்வலாக வந்து கடையிலேருந்து வாங்கின ஒரு ப்ராடக்ட் தான் நம்ம வந்து டையாக யூஸ் பண்ணுவோம். நம்ம என்னதான் வந்து ஃபேஸ்க்கு ஹேருக்கு மற்ற எல்லாத்துக்குமே வந்து ஹெர்பலான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாலும் ஹேர் டை மட்டும் எப்பவுமே வந்து இட் இஸ் பீன் அ ப்ராப்ளம். நம்மளுக்கு வந்து அது ஒரு நேச்சுரலான ஹெர்பல்ஸ்ல இருக்கிற ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணா அது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு எஃபெக்ட் கிடைக்காது அப்படிங்கிறது ஒரு ஒரு இதுவா வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது நிறைய பேர் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால நாங்க வந்துட்டு இந்த ஹெர்பல் ஹேர் டை வந்து எப்படி செய்யறது அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு காமிக்க போறேன். இதுல இப்ப என்னென்ன இன்கிரிடியன்ஸ் இருக்கு அப்படின்னு நான் வந்து இப்ப சொல்ல போறேன். ஸோ இதுல பெரிய பிளஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல நான் சொல்ற பவுடர்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்லி வந்து நேச்சுரல் அண்ட் வந்து இதுல கெமிக்கல்ஸ் கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாம அமோனியா இந்த மாதிரி நீங்க யூஸ்வலா வெளியில டை வாங்கினீங்கன்னா என்னெல்லாம் இன்கிரிடியன்ஸ் இருக்குமோ கெமிக்கலி, ஸோ அது எல்லாமே இல்லாம நேச்சுரலா பண்றது. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அயன் ரஸ்ட் பவுடர். ஸோ அயன் பவுடர் கிடையாது, இது அயன் ரஸ்ட். ரஸ்ட்னா வந்து துரு, அந்த இரும்புல துரு பிடிச்சிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த பவுடர் தான் இது. இது வந்து 50 கிராம்ஸ். நான் இப்போ கம்ப்ளீட்டா சொல்ல போறது பாத்தீங்கன்னா 1 kg ஆஃப் பிளாக் டை, நம்ம முடிக்கு ஹேர் டை வந்து பண்றதுக்கு சொல்ல போறேன். அதுக்கான அளவு தான். ஸோ ஃபர்ஸ்ட் அயன் ரஸ்ட் 50 கிராம்ஸ். மேங்கோ சீட் பவுடர், இது வந்து 200 கிராம்ஸ். நெக்ஸ்ட் வந்து பிளாக் ஆம்லா பவுடர். யூஸ்வலா வந்து ஆம்லா பவுடர் வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல இருக்கும். இது ஏன் பிளாக் கலர்ல இருக்குன்னா, இது நம்ம செஞ்சது. யூஸ்வலா நம்ம வந்து ஆம்லா பவுடர் வந்து கடையில இருந்து வாங்கினதுக்கு அப்புறம் இதை வந்து நல்லா வந்து ஒரு இரும்பு கடாயில போட்டு அதை வந்து கொஞ்சம் சிம்ல வச்சுட்டு வறுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அது வறுக்க அது வந்து ஃபுல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகுறப்போ கம்ப்ளீட்டா கலர் வந்து சேஞ்ச் ஆகி பிளாக் கலர்ல வரும். பிளாக் ஆம்லா பவுடர் which is 100 கிராம்ஸ். அண்ட் தென் கடுக்காய் பவுடர். ஸோ இது வந்து உங்களுக்கு கடையில கிடைக்கும், எங்ககிட்ட வேணாலும் கிடைக்கும். ஸோ இது வந்து 200 கிராம்ஸ். நெக்ஸ்ட் வந்து தண்டிக்காய் பவுடர், இதுவும் 200 கிராம்ஸ். அண்ட் தென் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் பட் த ஃபேவரட் ஹேர் டைனாலே இந்த ப்ராடக்ட் எல்லாமே இருக்கவே இருக்காது. எஸ், ஹென்னா. ஸோ இது பாத்தீங்கன்னா 250 கிராம்ஸ். இது எல்லாம் என்னென்ன அமௌண்ட் நான் சொன்னனோ அந்தந்த அளவு நான் இப்போ வந்து அளந்து ஒரு பாக்ஸ்ல போட போறேன். ஸோ அந்த ப்ராசஸ்க்குள்ள இப்போ போறேன். ஸோ இப்போ எல்லாமே வந்து 1000 கிராம்ஸ்க்கு வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. அண்ட் இப்போ இது எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து இன்னும் ஈஸியாக மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு வழி என்ன அப்படின்னா, நீங்கள் இது வந்து மிக்சியில் போட்டு ஒரு சுற்று விட்டீங்க அப்படின்னா நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடும். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜலிக்கணும். இப்போ நான் இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜலிக்கிறதையும் காமிக்கிறேன். ஸோ நம்ம இந்த சீவிங் ப்ராசஸ் ஏன் செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும் இதில் வந்து எவ்வளோ லம்ஸ் இருக்குது அப்படின்னு. அதெல்லாம் இல்லாமல் ஃபைன் பவுடராக வர்றதுக்காக தான் இவ்வளோ நம்ம வந்து சீவ் பண்ணியிருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அது நல்லா வந்துட்டு பேஸ்ட் ஆகுறப்போ நம்ம வந்து அதில் தண்ணி ஊற்றி அதை வந்து பேஸ்ட் ஆக்கி தலையில் போடுறப்போ இட் வில் பி ஒரு ஈஸி அப்ளிகேஷனாக இருக்கும். இப்போ இந்த பவுடர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து அந்த பவுடர். இது வந்து 400 கிராம்ஸ் அண்ட் 100 கிராம்ஸ் பேக்காக நம்ம கிட்ட இருக்கு, விச் இஸ் நேச்சர்ஸ் ஜாயில். ஸோ உங்களுக்கு இந்த பவுடரா வேணும் அப்படின்னா நீங்க வந்து நேச்சர்ஸ் ஜாய் கான்டாக்ட் பண்ணலாம். எங்களுடைய பேஜ்ல பாத்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஆஸ் யூ நோ ஆல்ரெடி எல்லாமே ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ், சோப், ஷாம்பூ, ஃபேஸ் வாஷ் இந்த மாதிரி. ஸோ அதுல இதுவும் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஹேர் டை கம்ப்ளீட்லி நேச்சுரல். ஸோ இது வந்து 400 கிராம்ஸ் உங்களுக்கு கிடைக்கும்.
அண்ட் 100 grams ஆல்சோ. அதர்வைஸ் இல்லை நான் வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து இதே மாதிரி நான் மிக்ஸ் பண்ணி வீட்டில் செஞ்சுக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு DIY பேக்கா, அதாவது நான் என்னென்ன அளவு சொன்னனோ 1 kgக்கு அந்த அளவுக்கான ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தனியாக கவரில் பேக்கெட் பண்ணி உங்களுக்கு DIYக்கு நீங்கள் கிடைக்கும். இதில் இருக்கிற ஆம்லா பவுடர் மட்டும் இதில் போட்டு அயன் வெசலில் போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியது உங்களுடைய வேலை. அண்ட் எல்லாமே மிக்ஸ் பண்ணி சீவ் பண்ணிக்கிறதும் உங்களுடைய வேலை. ஸோ யூ கேன் மேக் இட் ஆன் யுவர் ஓன். அண்ட் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹேர் டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணுறப்போ டெஃபினெட்லி உங்களுக்கு வந்து உடனே வந்து அது பிடிச்சிடும், உங்களுக்கு உடனே வந்து அது பலன் கிடைச்சிடும். பட் ஸ்டில் லாங் ரன்ல பார்க்குறப்போ ஹேர் வந்து டேமேஜ் ஆகும், முடி கொட்டுறது ஜாஸ்தி இருக்கும். இதெல்லாமே வந்து லேட்டர் ஆன் உங்களுக்கு தெரியும். பட் இந்த நேச்சுரல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுனால ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் இருக்கிற ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இந்த ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு அந்த கலர் எடுக்கிறதுக்கோ இல்லை நம்மளோட முடிக்கு அந்த கலர் கொடுக்கறதுக்கோ கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி நேச்சுரல் அப்படிங்கிறதுனால. பட் அது நீங்க வந்து பேஷண்டா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட இன்வால்மெண்டோட நீங்க இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி வர நீங்க டெஃபினெட்லி உங்களுடைய ஹேர்ல வந்து ஹேர் கலர்ல சேஞ்சஸ் பார்க்கலாம். அது வந்து இப்போ நம்ம இனிஷியல் ஸ்டேஜஸ்க்கு தான் சொல்றேன். நீங்க ஒரு 3 months கண்டினியூஸா யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க எப்போ போட்டாலுமே அந்த கலருக்கு வந்து அடாப்ட் ஆகிற அளவுக்கு உங்களோட ஹேர் வந்து டெக்ஸ்டர் வந்து அதுக்கு கிடைச்சிடும். அண்ட் ஆல்சோ இட் இஸ் கம்ப்ளீட்லி நேச்சுரல். எஸ்பெஷலி வந்து இளநரை இருக்கிறவங்களுக்கு, அதாவது ஒரு 13 வயசுலலாம் அவங்களுக்கு ஒருத்தவங்க சில பேருக்கு வந்து ஹேர் வந்து கிரே ஹேர் வந்துடும், இல்லை ஏர்லி 20sல இருக்கவங்களுக்கு, இந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் இந்த ப்ராடக்ட், இந்த நேச்சுரல் ஹேர் டை யூஸ் பண்றதுனால, அதுவும் நான் சொல்ற மாதிரி விதத்துல நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் மாசங்கள்ல மினிமம் ஒரு 6 months அப்படி அவங்க கண்டினியூஸா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கொஞ்சம் மாசங்கள்ல அவங்களுக்கு ஹேர் வளர்ற ஹேரே வந்து ஆல்ரெடி ஒயிட்டா வளர்ந்துட்டு இருந்த ஹேர் பிளாக்கா வளரும். கம்ப்ளீட்டா வந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹேர் டை போட வேண்டிய அவசியம் இருக்காது. அது ஹேர் வளர்றதே வந்து பிளாக்ல வளர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ டெஃபினட்டா எஸ்பெஷலி இளம் நரை இருக்கிறவங்க எல்லாருமே இதை வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் இதை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி ட்ரை பண்ணணுங்கிறத நான் இப்போ சொல்றேன். ஸோ இது நீங்கள் எவ்வளோ ஆஃபன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்கள் வீக்லி 2 கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா இதில் கம்ப்ளீட்லி நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ், அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஹேர் கேர் சம்மந்தப்பட்ட இன்க்ரீடியன்ஸ் தான். ஸோ நீங்கள் அதில் இருக்க தண்டிக்காயாக இருக்கட்டும், இல்லை மேங்கோ சீடாக இருக்கட்டும், எல்லாமே ஹேருக்கு நல்லது. உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருந்ததுன்னா, இல்லை வந்து இச்சி ஸ்கேல்ப் இருந்தது, இந்த மாதிரி எது இருந்ததுனாலும் இது வந்து உங்களுக்கு வந்து பாடியை கூலாக வச்சுக்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கனால இது ஒரு ஹேர் டையாக மட்டும் இல்லாமல் ஒரு ஹேர் பேக்காக மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால இது பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். பேஷன்ஸ் இருந்ததுன்னா 200% உங்களுக்கு இந்த ஹேர் டை பார்த்தீங்கன்னா ஒயிட் ஹேர் இல்லாமல் உங்களுக்கு பிளாக் ஹேராக வர்றதுக்கு எல்லா சான்சஸும் இருக்குது. அண்ட் அது வந்து மிக்ஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த ஃபைனல் ப்ராடக்ட். இது நீங்கள் ஸ்டீல் கிண்ணம் இருந்தது, அயன் கிண்ணம் இருந்தது அப்படின்னா, இரும்பு கிண்ணம் இருந்தது அப்படின்னா இட் இஸ் பெட்டர், அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது எப்படி மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ப்ரீவியஸ் நைட், அடுத்த நாள் போட போறீங்க அப்படின்னா அதுக்கு முந்தின நைட் வந்து தண்ணி ஊற்றி இந்த பவுடர் ஒரு 100 grams, ஒருத்தருக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 100 grams தேவைப்படும். அதை வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் எந்திரிச்சு அதை வந்து எங்கெங்கே கிரே ஹேர் இருக்கோ இல்லை எங்கெல்லாம் உங்களுக்கு போடணும்னு இருக்கோ ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ஒரு பேக் மாதிரி போட்டுட்டு அதை வந்து நீங்கள் முடி கொண்ட போட்டுட்டு அதை வந்து 2 வழி இருக்கு. இதில் வந்து முடியில வந்து நம்ம இப்போ ஒரு ஹீட் காமிக்கணும். ஸோ அப்போதான் அந்த ஹேர் பேக் வந்து டை வந்து உள்ளே இறங்கி நம்மளுக்கு அதுக்கான ப்ளஸ் எல்லாமே பெனிஃபிட்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ அது வந்து 2 விதமாக பண்ணலாம். ஹேர் பேக் போட்டுட்டீங்க, அதுக்கு அடுத்து அதை ஒரு பேக் பண்ணிட்டு அதை வந்து ஒரு ஷவர் கேப் இருக்கும் இல்லையா, அந்த கேப் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு நல்ல டவல் எடுத்துட்டு அந்த டவலை முக்கி சுடு தண்ணியில் நல்லா முக்கி அதை வந்து நல்லா இப்படி ஒத்தரம் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டை ஃபுல்லாகவே நம்ம தலைக்குள்ளே இறங்கும். அண்ட் அந்த ப்ராசஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டீடியஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்பா கேப் வாங்கிக்கலாம் ஃப்ரம் அமேசான். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ஹீட் கொடுக்கும் அண்ட் there are settings. ஸோ இது வந்து நீங்கள் அமேசானில் வாங்கிக்கலாம். ஸோ தீஸ் ஆர் த 2 methods ஆஃப் ஹீட்டிங். அந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ஹேரில் அந்த டை உள்ளே போகிறதுக்கும் அந்த உள்ளே போய் அந்த ஃபுல் ப்ராசஸ் நம்மளுக்கு வந்து கிடைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ இது வந்து நீங்கள் ஹேர் போட்டதுக்கப்புறம், டை போட்டதுக்கப்புறம் ஒரு 15 to 20 minutes நீங்கள் வந்து பண்ணால் போதும். எஸ், யூ ஹர்ட் இட் ரைட். 2 hours வந்து கம்ப்ளீட்டாக டோட்டல் டைமில் வந்து நம்ம முடியல இருக்கணும். ஸோ அப்படி இருக்கிறப்ப தான் உங்களுக்கு இதுக்கான ஃபுல் பலனும் கிடைக்கும். நீங்கள் என்னதான் நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் இது எல்லாமே போட்டு நம்ம சூப்பராக ஒரு பவுடர் செஞ்சாலும் கடைசியாக அதை நம்ம முடிய ஹீட் பண்ணனாலும் சரி, இல்லை கடைசியாக நம்ம வந்துட்டு
2 hours அதை ஊற வைக்கலனாலும் சரி இதுக்கான ஃபுல் பலன் கிடைக்காது. அது மட்டும் இல்லாம இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குளிக்கிறப்போ நீங்க வந்து ஷாம்பு யூஸ் பண்ணக்கூடாது. என்னைக்கு நீங்க ஹேர் டை போடுறீங்களோ அன்னைக்கு ஷாம்பு யூஸ் பண்ணாம நெக்ஸ்ட் டே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அன்னைக்கு ஜஸ்ட் வந்து தலையை மட்டும் தான் நல்லா அலசணும். அண்ட் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இது டிப் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், முடி உங்களுக்கு நல்லா இருக்கணும், சாஃப்டா இருக்கணும் அப்படின்னாலே நீங்க வந்து சுடு சுட சுட தண்ணியில குளிக்க கூடாது. மேபி வெதப்பா கொஞ்சம் கண்டிப்பா சுடு தண்ணி வேணும்ன்றவங்க கொஞ்சம் வெதப்பா குளிங்க. அப்படி இல்லைன்னா முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நார்மல் வாட்டர்ல குளிக்கிறது இட் இஸ் பெட்டர். ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் நீங்க வந்து எடுத்துட்டு பண்ணீங்க அப்படின்னா 200% இந்த ஹேர் டை உங்களுக்கு ஒர்க் ஆகும். அண்ட் எஸ்பெஷலி உங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்கு இளநரை இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இது 200% ட்ரை பண்ணுங்க. டெஃபினெட்லி அவங்களுக்கு வந்து வளர்ற ஹேரே வந்து ஒயிட் ஹேர் இல்லாம பிளாக் ஹேரா மாறுறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு எங்ககிட்ட வாங்கணும் அப்படின்னாலும் சரி, இது இந்த கலர் மட்டும் இல்லாம இது நம்ம இன்னைக்கு பண்ணி காமிச்சது வந்து பிளாக் ஹேர் டை. இதை விட டீப் பிளாக் ஹேர் டை அதுவும் இருக்கு, பர்கண்டி இருக்கு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து எங்ககிட்ட அவைலபிள் இருக்கு, அதுவும் நீங்க வாங்கலாம். இது எல்லாத்துக்கும் நீங்க கான்டாக்ட் பண்ண வேண்டியது எங்களுடைய நேச்சர்ஸ் ஜாய் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் அண்ட் FB பேஜ். அண்ட் அது மட்டும் இல்லாம ஃபோன் நம்பர் பாத்தீங்கன்னா 8667832012. இதுல நீங்க கான்டாக்ட் பண்ணாலும் உங்களுக்கு இந்த ஹேர் டையாவும் கிடைக்கும், இல்ல as I said உங்களுக்கு DIY கிட்டாவும் கிடைக்கும். இது மட்டும் இல்லாம எங்ககிட்ட இன்னும் சோப் மேக்கிங் கிளாஸ், ஷாம்பு மேக்கிங் கிளாஸ் இது எல்லாமே இருக்கு. ஸோ டெஃபினெட்லி என்னுடைய பேஜை வந்து இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் விசிட் பண்ணுங்க. அண்ட் என்னுடைய எல்லா மற்ற யூடியூப் வீடியோஸையும் பாருங்க. டெஃபினெட்லி நிறைய உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் மறக்காம என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பிடிச்சிருந்தா என்னென்ன சொல்லணும்னு தோணுதோ அது எல்லாமே கமெண்ட்ஸ்லயும் கொடுங்க.